வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ், யுவர் வெல்த் கிரியேஷன் அண்ட் வெல்த் ப்ரொடெக்ஷன் பார்ட்னர். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ்ல என்ன மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு, அந்த ரிஸ்க்கு என்ன சொல்யூஷன், இன்சூரன்ஸ் மூலியமா என்னென்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபேக்டரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்டரிஸ் இருக்கு, மீடியம் ஸ்கேல் ஃபேக்டரிஸ் இருக்கு, லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டரிஸ் இருக்கு. இப்போ எல்லா ஃபேக்டரிஸ்க்கும் ஒரே மாதிரி இன்சூரன்ஸ் தான் கேட்டீங்கன்னா இல்ல, ஒவ்வொரு ஃபேக்டரிக்குமே ஒவ்வொரு மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு. அது எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஓனரா இருக்கலாம், ஒரு புதுசா ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நீங்க தொடங்கி இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பொதுவா இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட பிசினஸ்க்கு அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி இன்சூரன்ஸ் தேவைப்படும் சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை ஃபுல்லா வீடியோ பாக்குறீங்க, ஆனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களை அடுத்தடுத்து எங்களை நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். எங்களோட சேனல்ல ரெகுலராகவே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இப்ப நம்ம வாங்க நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் தொழிற்சாலை வச்சிருக்கவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கும். இப்போ மேபி அவங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்டரி வச்சிருக்கலாம், இல்ல ஒரு மிட் ஸ்கேல் ஃபேக்டரி, இல்ல ஒரு பெரிய ஃபேக்டரி கூட வச்சிருக்கலாம். ஸோ அதுல என்னென்ன மாதிரியான ரிஸ்க் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு, அது மேபி சின்ன ஃபேக்டரியா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம். அந்த பில்டிங் இருக்கும், உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கும், மிஷினரிஸ் இருக்கும், உள்ள ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, வெஹிக்கிள்ஸ் நின்றுட்டு இருக்கும். ஸோ ஓவராலா எல்லாமே பார்த்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு ரிஸ்க். ரெண்டாவது இப்போ ஃபேக்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பீப்புளையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு சேஃப்டியா ஒர்க் பண்ணணும். அவங்க இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மிஷினரியும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு அந்த மிஷின் பாதுகாக்கணும், அது ஒரு ரிஸ்க். ஸோ ரெண்டாவது இப்போ ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வெளியில வாங்கிட்டு ஃபேக்டரிகளை கொண்டு வரலாம். ஃபேக்டரியில ஒரு பொருள் தயாரிச்சு அதை வெளியில சப்ளைக்கு கொண்டு போகலாம். ஸோ அது என்னன்னா டிரான்சிட் ஆகுதுல, அந்த குட்ஸை கேரி பண்றது, குட்ஸை வெளியே கொண்டு போறது. ஸோ இது அது ஒரு ரிஸ்க். அதை ப்ராப்பரா அவங்க மேனேஜ் பண்ணணும். அது போக ஃபேக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய மணி, ஸோ அந்த மணியை ப்ராப்பரா அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது ஃபேக்டரிக்குள்ள இப்போ ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல அந்த ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா, சுத்தி கிராமங்கள் இருக்கு அப்படின்னா, அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மூலியமா இல்ல அந்த புகை மூலியமா, பொல்யூஷன் மூலியமா பீப்புளுக்கோ தேர்ட் பார்ட்டி பீப்புளுக்கோ எதுவும் ப்ராப்ளம் வராம பாதுகாக்கணும். ஸோ இது ஒரு ரிஸ்க். ஸோ இது பப்ளிக் ரிஸ்க். ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, இப்போ அந்த ஃபேக்டரியில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாப்பிட்ற பொருளே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அதை தயாரிச்சு வெளியில கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை சாப்பிட்ற கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, ஒரு இன்ஜுரி ஆகுதுன்னா, இல்ல ஆக்குபேஷனல் அசார்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, ஒர்க் பண்றவங்களுக்கோ அந்த மாதிரி வருதுன்னா அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிற ரிஸ்க், ஸ்டாக் ரிஸ்க், மிஷினரி ரிஸ்க், பீப்புள் மேனேஜ் பண்ணக்கூடிய ரிஸ்க், அந்த ஸ்டாக்கை வெளியே கொண்டு போகணும், ரா மெட்டீரியல்ஸ் உள்ள கொண்டு வரணும். ஸோ இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. இது எல்லா ரிஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் இன்சூரன்ஸ் தான் சொல்யூஷன். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல ஸ்மால் ஸ்கேலுக்கு எப்படி நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம், மிட் ஸ்கேல் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கலாம், அதே மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இப்ப நீங்க சொன்ன விஷயம் ஒரு ஃபேக்டரின்னு பார்த்தா எடுத்த உடனே சொன்னீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சேஃப்டி வேணும், ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி வேணும், நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்றப்ப அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்கீங்க. அதுல இருந்து தயாரிக்கிற பொருள் மூலியமா வர ஸ்மோக்குக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்ப ஃபேக்டரிஸை பொறுத்த வரைக்குமே. இப்ப இவ்வளவு விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இருக்கு இன்சூரன்ஸ் மூலியமா? என்ன இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப ப்ராப்பர்ட்டியை நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆகாம பாதுகாக்கணும். இல்ல அந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி வச்சிருந்தோம்னா அது மூலியமா நம்ம இழப்பீடு வாங்கிக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், இப்போ ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது எல்லாமே கவர் பண்ணலாம். இப்போ ஃபயர்னாலயோ இல்ல நேச்சுரல் கலாமிட்டினாலயோ பில்டிங்கோ மிஷினரிக்கோ உள்ள இருக்கிற ஸ்டாக்குக்கோ ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு, அதனால ஒரு இழப்பீடு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபயர் இன்சூரன்ஸ் மூலியமா நம்ம பண்ணிக்கலாம். அது போக மிஷினரிக்குன்னு சொல்லி தனியா இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. ஏன்னா மிஷினரி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும், அந்த பிசினஸ் இன்டரப்ட் ஆகும், அவங்களால அந்த ப்ரொடக்ஷனை அவங்களால பண்ண முடியாது. ஸோ மிஷினரிக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. மிஷினரி பிரேக் டவுன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பாலிசி இருக்கு.
சோ இப்போ ஒரு மிட் சைஸ் இங்க ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இந்த பாலிசிஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் மேண்டேட்டரியா? கண்டிப்பா அவங்க மேண்டேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 இன்சூரன்ஸ் சொல்லலாம். இப்ப அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்டரி. ஒரு லாரியோ இல்ல ட்ரக்கோ வச்சிருக்காங்க, இல்ல வந்து கார் வச்சிருக்காங்க, ஒரு டாடா ஏஸ் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரூல் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்டரி. அது போக வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்போ இஎஸ்ஐல வந்து ஒரு சில ஸ்டாக் வந்து கவர் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து அந்த எம்ப்ளாயில அந்த காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கணும். அது போக வந்து பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ஃபேக்டரியில தயாரிக்கிற அந்த பொருட்கள் மூலியமா, பொல்யூஷன் மூலியமா, அந்த ஸ்மோக் மூலியமா பப்ளிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க அந்த ஃபேக்டரியில யூஸ் பண்றாங்க, இப்போ தீ பற்றக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா பப்ளிக் லைபிலிட்டி வந்து மேண்டேட்டரியா எடுக்க சொல்றாங்க கவர்மெண்ட்ல. சோ இந்த 3 இன்சூரன்ஸ் தான் வந்து மேண்டேட்டரி இன்சூரன்ஸ் சொல்லலாம் ஃபேக்டரிஸ் பொறுத்த அளவுக்கு. பப்ளிக் லைபிலிட்டி, மோட்டார் இன்சூரன்ஸ்ல தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி, ஒர்க்மேன் காம்பன்சேஷன், இது எல்லாமே வந்து மேண்டேட்டரி சொல்றாங்க. இப்போ வந்து ஸ்மால் ஸ்கேல்னா வந்து ஒரு சின்ன கார்மெண்ட் தயாரிக்கிறவங்க ஸ்மால் ஸ்கேல் தான். ஒரு இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க, தொழிற்சாலை வச்சிருக்காங்கன்னா அவங்களும் ஸ்மால் ஸ்கேல் தான். லேட் பட்டறைலாம் அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அந்த அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம 1 by 1 நான் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஓவராலா நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 3 இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்டரி. இது போக வந்து நம்ம அந்த ஃபயர் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், மிஷினரிக்கு வந்து மிஷினரி பிரேக் டவுன் இன்சூரன்ஸ், மிஷினரி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன்சூரன்ஸ்னா என்னன்னா, இப்ப மிஷின் வந்து வேலை செய்யாம நின்றுச்சு, இப்போ ஒரு 10 நாள் ஓடல, அதனால ஒரு லாஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க டெய்லி வந்து மிஷின் ஓடி பொருட்கள் தயாரிச்சு தான் வந்து பிசினஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். பிசினஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். அது போக வந்து இப்ப மணி தெஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு பர்க்லரி இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கு. பர்க்லரி இன்சூரன்ஸ், தெஃப்ட் இன்சூரன்ஸ் இருக்கு. இது போக வந்து ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ்னா என்னன்னா, அதுல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கேஷ் ஹேண்டில் பண்றவங்க வந்து அவங்க எதுவும் வந்து கையாடல் பண்ணிட்டாங்க, அவங்க எதுவும் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ்ல வந்து கவர் ஆகும். இது போக வந்து ப்ராடக்ட் லைபிலிட்டி, பப்ளிக் லைபிலிட்டி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பப்ளிக் லைபிலிட்டி. ப்ராடக்ட் லைபிலிட்டின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் தயாரிச்சு கஸ்டமர் யூஸ் பண்றாங்க, கஸ்டமர் வந்து நாளைக்கு அந்த பொருள் நல்லா இல்ல, இந்த பொருள்னால எங்களுக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க, அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டாங்கன்னா அது வந்து ப்ராடக்ட் லைபிலிட்டியில வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். இது போக எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் சேஃப்டி பண்ணணும்ல, இப்போ இஎஸ்ஐ கவரேஜ் இருக்கணும். இஎஸ்ஐ கவரேஜ் இல்லாதவங்களுக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது போக மேண்டேட்டரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபிளீட்ஸ் வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்பாங்க, கண்டிப்பா வந்து ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணிருக்கணும். இது போக வந்து ஒரு பிக் சைஸ் ஃபேக்டரி இல்ல லார்ஜ் ஃபேக்டரியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பாலிசிஸ் வந்து அடிஷனலா இருக்கு. டைரக்டர் அண்ட் ஆபீசர் பாலிசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்கல்ல, டைரக்டரா இருக்கிறவங்க, மேனேஜிங் டைரக்டர், இல்ல வந்து அந்த கமிட்டியில வந்து இருக்கிற அவங்க எல்லாம் வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் ஆகுது, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கேஸ் போடுறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கு டைரக்டர் ஆபீசர் பாலிசி ஒன்று இருக்கு. சைபர் ரிஸ்க் இன்சூரன்ஸ் சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் அந்த குறிப்பிட்ட ஃபேக்டரியில இப்ப சைபர் த்ரெட் மூலியமா ஏதாவது ஒரு அவங்களோட டேட்டா பிரீச் ஆகி எதுவும் ப்ராப்ளம் ஆகுது, ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் ரிலேட்டடா ஒரு கிரைம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா சைபர் ரிஸ்க் இன்சூரன்ஸ்ல வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஃபேக்டரிஸ் பொறுத்த அளவுக்கு. பாய்லர் ரிஸ்க்னு சொல்லுவாங்களே, அது இப்போ வந்து பெரிய தொழிற்சாலைகள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பாய்லர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாய்லருக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அந்த பாய்லரை வந்து ரெகுலரா குவாலிட்டி ஆடிட்டிங் பண்ணணும். அந்த சர்டிபிகேட் லைசன்ஸ் வந்து அவங்க அந்த பாய்லர் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, நல்லா வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்றத ஒரு பண்ணணும். ஸோ அந்த பாய்லர்லாம் வெடிச்சிருச்சு அப்படின்னா பெரிய ஒரு ரிஸ்க் ஆகும். அந்த ஃபேக்டரியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அந்த ஃபேக்டரி ஒரு கிராமத்துல இருக்குன்னா அந்த கிராமத்துல சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், மற்றபடி அந்த இடத்துல வந்து மற்ற வேற யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ரிஸ்க் ஆகும். ஸோ அந்த பாய்லருக்கு மட்டுமே தனியாலாம் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருக்கு. இது போக வந்து கான்ட்ராக்டர் ஆல் ரிஸ்க், எரெக்ஷன் ஆல் ரிஸ்க் பாலிசின்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க, புதுசா வந்து இன்னொரு இடத்துல ஒரு யூனிட் போடணும், இல்ல வேற ஊர்ல ஒரு யூனிட் போடுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டா அந்த மிஷினரி எல்லாம் வந்து அவங்க எரெக்ஷன் பண்றாங்கல்ல, ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்கல்ல,
அதுக்கு வந்து அந்த எரெக்ஷன் ஆல் ரிஸ்க், கான்ட்ராக்டர் ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த குறிப்பிட்ட அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்றவங்க, இல்ல இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ பெரிய பெரிய மில்ஸ், அந்த கான்ட்ராக்டர் பேஸ்ல பெரிய ஆமா அந்த கான்ட்ராக்டுக்கு ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு புதுசா இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க, சென்னையில ஃபேக்டரி வச்சிருக்காங்க, அவங்க காஞ்சிபுரத்துல ஒரு புதுசா வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் 6 months நடக்க போகுது, பில்டிங் கட்டுறாங்க, அதுல நிறைய மிஷினரிஸ் வந்து எரெக்ஷன் பண்ண போறாங்கன்னா கான்ட்ராக்டர் ஆல் ரிஸ்க் பாலிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த மிஷினரிஸ் மட்டும் தனியா எரெக்ட் பண்றதுக்கு எரெக்ஷன் ஆல் ரிஸ்க் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்கு. அந்த மிஷின் வந்து எரெக்ஷன் பண்ணும்போது அதனால ஏதாவது கீழே வந்து டேமேஜ் ஆயிருச்சு, அதுல வேலை பாக்குறவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசில அது வந்து கவர் ஆகும். அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் தேவைப்படுது. நிறைய இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க, டைப் ஆஃப் ஃபேக்டரி தொழிற்சாலைகள்ல தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். கண்டிப்பா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொடங்கிருப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அவங்க எடுத்துக்கணும். தயாரிக்கிறாங்க, பெரிய பெரிய மில்லு வச்சிருக்காங்கன்னா அதுல வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அவங்க வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறைய ரிஸ்க்கும் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி கரெக்டா ப்ராப்பரா இன்சூரன்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா வந்து அந்த பிசினஸ்க்கே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து வரும். இப்ப நீங்க இவ்வளவு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் சொல்லிருக்கீங்க, இண்டஸ்ட்ரிய ஃபேக்டரிஸை பொறுத்த வரைக்குமே இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளோட கம்பெனில ஆஃபர் பண்றோமா? எல்லா பாலிசியுமே நம்ம ஆஃபர் பண்றோம். எல்லா லீடிங் கம்பெனியோட பாலிசிஸ் எல்லாமே நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலையா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் எல்லாம் தேவைப்படும், ஸோ அது அவங்க ஏற்கனவே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெனுவலுக்கு வந்து கொட்டேஷன் கொடுக்கணும். இல்ல புதுசா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கொட்டேஷன் தேவைப்பட்டாலுமே வந்து தே கேன் கான்டாக்ட் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ். ஸ்மால் ஸ்கேலா இருந்தாலும் சரி, மிட் ஸ்கேலா இருந்தாலும் சரி, லார்ஜ் ஸ்கேலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண எந்த பாலிசி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் கொட்டேஷன் தேவைப்பட்டாலுமே நீங்க வந்து என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸா நீங்க வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கலாம், இல்ல மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கலாம், இல்ல லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கூட வச்சிருக்கலாம். இப்ப அவங்களுக்கு எப்படி தேவைப்படும், அவங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படும், அவங்க அப்படி யோசிப்பாங்கல்ல? இல்ல இப்ப நீங்க கேக்குறது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்னா என்னென்ன இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி கேக்குறீங்க. அதையே டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. மூணு ஸ்மால் ஸ்கேல்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபேக்டரியா இருக்கும். இப்ப அவங்க வந்து என்னன்னா அவங்களோட ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அது போக அவங்க வந்து இப்ப மிஷினரிஸ் வந்து இப்ப காஸ்ட்லியான மிஷினரிஸ் வச்சிருக்காங்கன்னா மிஷினரி பிரேக் டவுன் கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு இஎஸ்ஐ கவரேஜோ இல்ல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அந்த மாதிரி கண்டிப்பா எடுத்துக்கலாம். அவங்க அந்த ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ற வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எடுத்துக்கலாம். இப்ப டாடா ஏசி யூஸ் பண்றாங்க, இல்ல லாரி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது போக வேற குறிப்பிட்டு வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து இப்ப டெய்லி நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வரும், வெளியில நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வெளியில வந்து வேற ஸ்டேட்டுக்கு அனுப்புறாங்க, இல்ல வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மரைன் கார்கோ இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது ஒவ்வொருத்தரோட அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து நம்ம சொல்லிக்கலாம். இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை சேஃப்டி பண்றதுக்கு ஒரு இன்சூரன்ஸ், நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ், மெஷினரிக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, வெஹிக்கிளுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ். இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது ஒரு பெஸ்டா இருக்கும். இப்ப நம்ம மிட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன பாலிசி எல்லாமே மிட் ஸ்கேலுக்கும் தேவைப்படும். ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், மிஷினரி இன்சூரன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் தேவைப்படும். லைபிலிட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும். ப்ராடக்ட் லைபிலிட்டி, பப்ளிக் லைபிலிட்டி கண்டிப்பா தேவைப்படும். அது போக அவங்களோட ஃபிளீட் வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த வெஹிக்கிள்ஸ் கூட அது மாதிரி நம்மளோட பணங்களை பத்திரமா எடுத்துட்டு போறப்ப, செய்யறப்ப, பேங்க்ல போடுறப்ப அந்த மாதிரி ஒரு சில நேரம் செப்ட் ஆயிடுது. அந்த மணிக்கும் கவர் பண்ணி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுத்துக்கலாம். வேற வந்து நமக்கு வேற குறிப்பிட்டு இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபேக்டரியா இருக்கு அப்படின்னா, ஃபயர் ஆகுது இல்ல ஒரு கீழே வந்துடுறாங்கன்னா இப்ப பர்சனல் ஆக்சிடென்ட், குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து ஸ்மால் சைஸ் சொல்லிட்டீங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லிட்டீங்க, மீடியம் ஸ்கேல் சொல்லிட்டீங்க, லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேலுக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஃபயர் இன்சூரன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நிறைய பில்டிங் இருக்கும், நிறைய மிஷினரிஸ் இருக்கும், ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே மொத்தமா கவர் பண்ணி ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். மிஷினரி பிரேக் டவுன், மிஷினரி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா மிஷினரி ஓடல, ஒரு 10 நாள் ஓடாட்டி கூட அவங்களுக்கு நிறைய வந்து இன்கம் வந்து லாஸ் ஆகும். ஸோ அதனால மிஷினரி பிரேக் டவுன், மிஷினரி லாஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பா அவங்க எடுத்துக்கணும். எல்லா ஃபேக்டரியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே ப்ராப்பரா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பண்ணிருக்கணும். இப்ப இஎஸ்ஐல கவரேஜ் பண்ணிருக்கணும்,
லேபர் ஸ்டாஃபா இருக்காங்க இல்ல கான்ட்ராக்ட் ஒர்க்கரா இருக்காங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து கண்டிப்பா எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வேற இப்போ ஒரு அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து பப்ளிக் லைபிலிட்டி மேண்டேட்டரி இன்சூரன்ஸ். ஏன்னா இப்போ ஒரு புகை வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் பக்கத்துல இருக்கிற பீப்புளுக்கு எதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு பப்ளிக் லைபிலிட்டி எடுத்துக்கணும். வேற இதை எடுக்கலைன்னா இப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி லாஸ் வருங்க? இப்ப அவங்க இப்ப பப்ளிக் லைபிலிட்டி எடுக்கலன்னு வச்சுக்கோ, கேஸ் போட்டுருவாங்களா? ஆமா, இப்ப இந்த ஃபேக்டரினாலதான் எங்களுக்கு வந்து இந்த கிராமத்துல ஒரு 10 பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கோர்ட்ல கேஸ் போடுறாங்கன்னா அதுக்குரிய நிவாரணம் கொடுக்க சொல்றாங்க, இழப்பீடு கொடுக்க சொல்றாங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். சோ அதனாலதான் இப்ப இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ்ல அதை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி பண்ணிக்கலாம். இது போக வந்து வெஹிக்கிள்ஸ் இப்ப ரெகுலரா வந்து டெய்லி வந்து வெஹிக்கிள்ஸ் வெளியே போகும், உள்ள வரும், குட்ஸ் கொண்டு வரும், குட்ஸ் வெளியே போகும்னா ஆனுவலா வந்து மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கே வந்து கவர் பண்ணி மொத்தமா வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு, இன்லேண்ட் டிரான்சிட்டுக்கு வந்து மெரைன் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது போக வேற குறிப்பிட்ட ஏதாவது சைபர் ரிஸ்க் இருக்கு, இல்ல வேற வந்து எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றவங்க மூலியமா மணி வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னா ஃபிடிலிட்டி கவரேஜ் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காம்போ ஆஃபர் மாதிரி ஒர்க்மேன் காம்பன்சேஷனையும் பெர்சனல் ஆக்சிடென்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 500 பேருக்கு மேல இருந்தா அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல யூஸா இருக்கு? அது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே அது தேவைப்படுமான்றத பார்க்கணும். இப்ப வந்து இப்போ ப்ராப்பரா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் எடுத்திருக்கோம், ஒர்க்மேன் காம்பன்சேஷன்ல எல்லாமே கவர் ஆயிரும். இப்ப அவங்களுக்கு வந்து ஆக்குபேஷனல் அசார்ட் கவர் ஆகும். அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ணனாலதான் அவங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணி கேஸ் போட்டாங்கன்னா அதை வந்து இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு சர்வீஸ்ல அந்த ஒர்க் பண்றவங்க சர்வீஸ்ல இருக்கும்போது டெத் ஆயிட்டாங்க, இன்ஜுரி ஆயிடுச்சுனாலுமே ஒர்க்மேன் காம்பன்சேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும். பர்சனல் ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆக்சிடென்ட் விபத்து மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் மட்டும், இல்ல விபத்துனால ஒரு டெத் நடந்தால் மட்டும்தான் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பண்ணுவாங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அப்படின்றது ஓவராலா மற்ற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அதை கவர் பண்ண முடியும். மெடிக்கல் ப்ராப்ளம்க்கு வந்து இஎஸ்ஐ கவரேஜ் இருக்கும். வேற எக்ஸ்ட்ராவா நமக்கு மெடிக்கல் கவரேஜ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ ஒரு இஎஸ்ஐ கவரேஜ்ல இருக்கிறாங்க, ஒரு 21,000 ரூபாய் 22,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இஎஸ்ஐல இருக்காங்கன்னா அடுத்து இந்த அட்மின் லெவல் ஸ்டாஃப்ஸ், எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இப்ப ஃபேக்டரிக்குள்ளேயே மேனேஜர் கேடர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், தனியா ஒரு பாலிசி. நீங்க நிறைய இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க, டீடைலா சொல்லிட்டீங்க. அது எந்தெந்த டைப் ஆஃப் ஃபேக்டரிஸ்க்கு தேவைப்படும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், கரெக்டா ரினியூவல் பண்ணணும். கிளைம் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கிளைம் ப்ராசஸ்ன்றது வந்து ப்ராப்பரா வந்து இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபயரே ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே அவங்க சர்வேயர்ஸ் அனுப்புவாங்க செக் பண்றது. அந்த சர்வேயர்ஸ் அனுப்பி அவங்க வந்து உண்மையிலேயே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கா, எவ்வளவு அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு, அந்த அவங்க குறிப்பிட்ட இடம் வந்து டேமேஜ் இப்போ ஒரு ஃபயர் ஆயிடுச்சு சொல்றாங்கன்னா அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிருக்கா, அந்த பாலிசியில அந்த இடம் வந்து கவரேஜ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கு, எல்லாம் வெரிஃபை பண்ணி ஓகே அப்படின்னு அதுக்குரிய இது வந்து கொடுப்பாங்க. ஃப்ராடுலண்டா வந்து நிறைய கிளைம்ஸ் வந்து பண்ணுவாங்க ஒரு சில இடங்கள்ல. அவங்களே வந்து வேணுக்குனே ஃபயர் பண்றது, இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முக்கியமா வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளம் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ ஃபேக்டரி வெதர் இட் இஸ் ஸ்மால் ஸ்கேல், மிட் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், ஒரு ரிஸ்க் ஒரு ப்ராப்ளம்ன்றது இருக்கு. எதிர்பாராம அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நடந்துருச்சு, ஒரு எமர்ஜென்சி ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து அந்த தொழிற்சாலை நடத்துறவங்களோட அந்த பிசினஸை பாதிக்கப்படும். நாளைக்கு தொழிற்சாலையே மூடுற அளவுக்கு கூட கொண்டு போகும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ணும்போது இன்சூரன்ஸ் மூலியமா இந்த ரிஸ்கை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ லைபிலிட்டி ரிஸ்க் எல்லாம் வந்து பெரிய ரிஸ்க், பப்ளிக் லைபிலிட்டி, ப்ராடக்ட் லைபிலிட்டி எல்லாம் வந்து பெரிய ரிஸ்க். அதே நேரத்துல நம்ம வந்து மிஷினரிஸ்க்கு எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பேங்க் லோன் எல்லாம் வாங்கணும், அதனால வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. பட் மோஸ்ட்லி நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்னன்னா மிஷினரிஸ் எல்லாம் ப்ராப்பரா இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மிஷினரி பிரேக் டவுன் ஆகுறது மூலியமா அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப நமக்கு வேற வந்து இந்த மரைன் இன்சூரன்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்ல, இன்லேண்ட் டிரான்சிட், மரைன் இன்சூரன்ஸ், இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்ப நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு வந்து ஃபேக்டரியில என்ன மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு, அந்த ரிஸ்க்கு எல்லாம் இன்சூரன்ஸ் மூலியமா என்னென்ன சொல்யூஷன் இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட கிளைம் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாங்க சொன்ன எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே நாங்க எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஏற்கனவே இந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்திருக்கலாம். நீங்க ரெனிவல் டைம்ல எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு கொட்டேஷன் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். நீங்க கம்பேர் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கம்பெனில இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அதே கம்பெனில உங்களுக்கு வந்து கொட்டேஷன் தேவைப்பட்டாலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இல்ல வேற 2-3 கம்பெனில நீங்க கொட்டேஷன் கேட்டா கூட நம்மளால அரேஞ்ச் பண்ணி கொட்டேஷன் வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கு வேற இன்சூரன்ஸ்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கூட நீங்க என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸா நீங்க தாராளமா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் நீங்க வந்து எடுக்கணும், ஸோ இது சம்பந்தமான இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு உங்களுக்கு தேவைப்படுது, ஸோ என்ன பண்றது அப்படின்றத ஒரு கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. தேங்க்யூ.